அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். ஆமென். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். 3ஆம் வசனம் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். சொல்லுங்க, நோக்கிப்பார். எங்களை நோக்கிப்பார். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சிறு வயதில் இருந்து ஒரு மனிதன் முடவனாக சப்பானியாக இருக்கிறான். அவனை கொண்டு வந்து அலங்கார வாசலண்டையிலே உட்கார வைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திற்கு போய் வருகிறவர்களிடத்திலே பிச்சை கேட்பது அவனுடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த பாணியிலே பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தங்கம் என்னிடத்தில் இல்லை, வைரம் என்னிடத்தில் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் தெரியும் தங்கமும் இல்லை, வைரம் என்கிட்ட இல்லை, அது சொல்றாங்க. இதுதான் எல்லாரும் ஞாபகம் வைத்து கொள்ளுவார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக இங்கே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னை நோக்கிப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஏன் அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல வேண்டும்? என்னை நோக்கி பார் என்று ஏன் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? யாருக்காவது பதில் இருக்கிறதா? என்னை நோக்கி பார் என்று ஏன் பேதுரு சொல்ல வேண்டும்? Why should Peter look at that person and say, look at me? Amen. என்ன சொல்ல வராரு? எங்க கிட்ட கூட காசு இல்லப்பான்னு சொல்ல வராரு. அதுதான் அர்த்தமா? என்னை நோக்கி பார் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? Why did Peter say look at us? எங்களை நோக்கி பார். ஹல்லேலூயா. என்ன பேதுரு அங்க சொல்ல வராருன்னா, எங்க கிட்ட ஒன்று இருக்கு, அதை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. We have something you have to understand. We have something different what you have not experienced in your life. ஹல்லேலூயா. எல்லார்கிட்ட நீ வந்துட்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எல்லார்கிட்ட நீ பணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனா எங்க கிட்ட வேற ஒன்று இருக்கிறது, நீ கண்டுபிடிக்க முடிகிறதா? Are you able to discover something different we have with us? இன்னும் டிஃபரண்டான ஒரு காரியம் எங்க கிட்ட இருக்கு, என்ன பாரு. ஆமென். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்ன பாருங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்ன பாருங்க. ஏன் என்ன பாருங்க, என்னை நோக்கி பாருங்க நான் ஏன் சொல்றேன்? ஏன்னா எனக்குள்ள அபரிவிதமான அளவுக்கு அதிகமான ஆமென் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரனுடைய நிறைவு இருக்கிறது. I have the presence of the Holy Spirit with me. I have the fullness of the Holy Spirit with me. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், என்னை பார். அல்லேலூயா. நீ ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், என்கிட்ட பரிசுத்த ஆவியானவரனுடைய நிறைவு இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு அதுதான் தேவை மகனே, இன்னைக்கு உனக்கு அதுதான் தேவை. நீ கேட்கிற பிச்சை அல்ல தேவை, பரிசுத்த ஆவியானவரனுடைய நிறைவு. பிறகு என்ன சொல்லுகிறார் பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவனுடைய நிறைவு உங்களிடத்தில் இருக்கும் என்றால் ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். Only when you are filled with the fullness of the Holy Spirit you can use the name of Jesus and perform miracles.
விளங்குதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ளே வரும் பொழுது, அந்த நிறைவிலே நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த நிறைவிலே நீங்கள் செயல்படும் பொழுது இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கே அற்புத அதிசயம் நடக்கும். எத்தனை முறை நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறீங்க? இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிசாசே விலகி போகும், இயேசுவின் நாமத்தில் கட்டு உடைஞ்சு போகும், இயேசுவின் நாமத்தில் இது நடக்கட்டும் அது நடக்கட்டும், என் கடன் விலகட்டும் சொல்றீங்கல்ல, எவ்வளோ வாட்டி ஜெபத்துல சொல்றீங்க. இயேசுவின் நாமத்தில் தடை உடையட்டும். உடையுதா? சில வேளையில உடையுது. நான் சொல்றேன், சில வேளையில உடையல. வந்து ஜெபம் பண்ணிக்கிறீங்க, சொல்றீங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் நீங்களே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி உடைக்கலாமே? ஏன் உடையல? ஏன் சுகம் கிடைக்கல? அந்த இயேசுவின் நாமத்தை தானே நானும் பயன்படுத்துறேன், அந்த இயேசுவின் நாமத்தை தானே நீங்களும் பயன்படுத்துறீங்க, அதே இயேசுவின் நாமத்தை தானே பேதுரு பயன்படுத்துறாரு. அப்ப அவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் என்னங்க இருக்கு டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் என்னன்னா, யாருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கிறதோ அவங்க நாவிலிருந்து இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது வல்லமை வேற லெவல்ல செயல்படும். Hallelujah. When you're filled with the Holy Spirit, the power of the name of Jesus will be manifested. If not, you will not have faith in the name of இயேசு என்று சொல்லுவீங்க, ஆனா விசுவாசம் இருக்காது. இயேசுன்னு சொல்லிக்குவீங்க, இயேசுவின் நாமத்தை கத்துவீங்க, இயேசு என்று சத்தமிடுவீங்க, ஆனா செயல்பாடுகள் அங்கே நடக்காது. ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அந்த நாமத்துல. பரிசுத்த ஆவியானவர் நிறைவிலே நீங்கள் பேசும் பொழுது விசுவாசத்துடன் அந்த நாமம் செயல்படும், விசுவாசத்துடன் அந்த நாமம் அற்புதத்தை செய்யும், விசுவாசத்துடன் அங்கே சுகம் வரும், விசுவாசத்துடன் அங்கே ஹீலிங் மிரக்கல் நடக்கும். அப்பா என் கடனை நீக்கிடுங்க, இயேசுவின் நாமத்திலே கடனே மலையே உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். மார்க் 11:23 பேசுகிறேன். நீ விலகு, நீ நகர்ந்து, நீ விலகி சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நாமும் சொல்றோம். ஆனா சில வேளையில அது போகாம இருக்கு. ஆக நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பரிசுத்தாவினாலே நிறைந்தவர்களாக இயேசுவின் நாமத்திலே மலையை நீ சமுத்திரத்திற்கு பிளந்து போ, தள்ளி விழுந்து போன்னு சொல்லி பாருங்க, விழுந்துரும். ஆமென். ஆகவே தான் நான் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். The fullness of the Holy Spirit is important for miracles to happen. Without the fullness of the Holy Spirit, miracles cannot happen. Only with the fullness of the Holy Spirit, miracles can happen. Hallelujah. சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்கள் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மற்றொரு சம்பவம் இங்கு இருக்கிறது. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமானார்கள். தெருவிலே கட்டில்களிலே இருக்கிற வியாதியஸ்தர்கள், படுக்கையில் இருக்கிற வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து படுக்க வைக்கிறார்கள். இங்கே பேதுரு இயேசுவின் நாமத்திலே நீங்கள் குணமாகுங்கள் என்று கூட ஒன்றும் சொல்லல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். சில வேளை நீங்க சொல்லலாம், இயேசுவின் நாமத்துல சொன்ன அற்புதம் நடக்காதா? பரிசுத்த ஆவியானவர் நிறைவுல சொன்னாதான் நடக்குமா? தப்புங்க நீங்க சொல்லலாம். அப்ப இந்த வசனத்துக்கு என்ன சொல்றீங்க? இங்க வசனமே பேசல, அவரு ஜபமே பண்ணல, அவரு இயேசுவின் நாமத்தையே பயன்படுத்தல. அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய நிழல் பட்டு கட்டில்களிலே படுக்கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்கள் குணமடைந்து எழுந்து நடந்து வீட்டுக்கு போகிறார்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? What do you think about this? Peter never prayed for anybody. He never commanded the sickness to go. இயேசுவின் நாமத்திலே தெருவிலே படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்களே, கட்டில் மீது படுத்துக் கொண்டிருக்கிற வியாதி தீராத வியாதி உடையவர்களே, இப்பொழுது நான் மார்க் 11:23 வசனத்தின்படி என் நாமத்தினாலே நீங்கள் இந்த மலையை பார்த்து சொன்னா போன்னு சொன்னீங்களே, நாங்க சொல்றோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல எல்லாருக்கும் சுகம். அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லல, அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லலுங்க.
அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. நடந்து போக போக, சொல்லுங்க, நடந்து போக போக, நடந்து போக போக அந்த நிழல் பட்டு எல்லாரும் குணமடைகிறார்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே பேதுரு செயல்படுகிறார், யோவான் செயல்படுகிறார், சீஷர்கள் செயல்படுகிறார்கள். If you want the miracle of God to happen in your life, if you want the miracle of God to happen in your family, if you want the miracle of God to happen in your ministry, if you want the miracle of God to happen, you have to be filled with the power of the Holy Spirit of God. Without the infilling and the fullness of the Holy Spirit, miracles cannot happen. Amen. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? யோவான் இப்படியாக சொன்னார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலேயும் அக்கினியினாலேயும் ஞானஸ்நானம் கொடுப்பார். I am baptizing you with water, but Jesus who comes after me is going to baptize you with the Holy Spirit and fire. He's not going to baptize you with water, but he's going to baptize you with the Holy Spirit and fire. அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுள் வருகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த கிருபை கொடுக்கிறார். ஜீசஸ் உடைய பியூட்டி என்னன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார், அக்கினியை கொடுப்பார். If the Holy Spirit is given when you receive Jesus as your Lord, the Holy Spirit is given, the fire of God is given. Amen.